திறந்த வீட்டுல யாரோ எதுக்கோ நுழைஞ்சது மாதிரி நீங்க வீட்டுல வரீங்களே யாரப்பனே? ஏப்பா ஏன் சிங்கம் புலியெல்லாம் திறந்த வீட்டுல நுழையாதா? இருக்கட்டும். திறந்த வீட்டுல வாய பாருங்க, நல்லா உடஞ்ச உண்டியல் மாதிரி இருக்கட்டும்ப்பா. திறந்த வீட்டுக்குள்ள நாய் மாதிரி போகிறேன்னு சொல்றீங்க. திறந்திருக்கிற வீட்டுக்குள்ள நாய் மாதிரி நீ வெளியே வந்து கத்துறிய. நீ யார்? ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே கேட்கறேன், நீங்களே சொல்லுங்க. கேளுங்க, நான் சொல்றேன். சொன்னாதான் கேட்கணும். அப்படியா? நீ கேட்டா தானே நான் சொல்ல முடியும். அப்ப நான் தான் கேட்கணுமா? ஆமா, கேளு. சொல்லுங்க. நீ கேளு. சொன்னா தானே கேட்க முடியும். உனக்கு நல்லா காது கேட்குமா கேட்காதா? நல்லா கேட்கும். நல்லா கேட்கும். உனக்கு காது நல்லா கேட்கும். நல்லா கேட்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு காது நல்லா கேட்கும். அப்படின்னா உன் காதை கேட்க சொல்ல நான் யாருன்னு சொல்றேன். நல்லா தின்ன. என்ன தின்ன? சோறு தானே தின்ன. சோறு தான் தின்ன. பேசுறது வாய். ஆமா. பார்க்கறது கண்ணு. சரி. சுவாய்க்கிறது சுவாசிக்கிறது மூக்கு. மூக்கு. ருசிக்கிறது நாக்கு. அது நிறைய இடத்துல நீ பார்த்திருப்பன்னு எனக்கு தெரியும். கேட்கறது காது. பேசுறது தானே வாய். அது ஆமா, பேசுறது வாய். எங்க உன் தோடு எங்க? முதல்ல என்னது தோடு எங்க? கழட்டி போட்டு வந்திருக்குற. அடை வச்சுட்டேன்னு சொல்லு. ஆமா, ஏன்னா ரொம்ப பஞ்சத்துல ஓடிட்டு இருக்குது. பஞ்சர் இல்லையா? பஞ்சத்துல ஓடிட்டு இருக்குதுப்பா. ஒன்னும் பஞ்சத்துக்கெல்லாம் வேலை இல்ல. சரி, ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாருப்பா, எனக்கு இருக்குதே இல்லையோ, நம்ம பொண்டாட்டிக்கு பாரு நல்லா தொங்குது. ஏன், என்ன காரணம்? நம்ம பொண்டாட்டி தானே. ஏன் பொண்டாட்டி? நம்ம மைக் செட்டு. ஏமா நீ என்னமா ஒரு பக்கத்திலே போயிட்டு? நம்ம மைக் செட்டு சொல்றோம்ல. ஆமா, நம்ம ஊரு. நம்ம ஊரு. நம்ம யூடியூப். நம்ம யூடியூப். நம்ம கடை. ஆமா, நம்ம பய. நம்ம பொண்டாட்டி அப்படின்னு நீ சொல்லுவேன். நான் சரின்னு சொல்லுவேன். அதான் ஒத்துக்க மாட்டீங்க எனக்கு. ஆமா, உங்களுக்கு திடீர்னு கிளம்பிடும். என்னது? கோவம் வந்துடும் சொல்றேன். கோவம்? நான் கோட்டை பெருமாள் அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரியா? மந்திரியா? திவான். தீபான் கணக்க பிள்ளை. ஆடாடா, 3 எங்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வேகமா நாய் உழைச்ச மாதிரி வந்துட்டு இருந்தியா? சுத்தி வர. சரி, யாரும் உள்ள நுழைய முடியாது. யாருமே உள்ள அடியன் காவல்ல யாரும் உள்ள வரக்கூடாது. நீ முன்னாடி நின்னா யாராவது உள்ள நுழைய முடியுமா? அப்ப நான் நாய்ங்கிறியா நரிங்கிறியா? நீ என்ன சொன்ன? நம்மளுடைய காவலை தாண்டி யாரும் உள்ள போக, காவலை தாண்டி யாரும் போக முடியாதுன்ட்டு. எப்பா நான் தெரியல கோட்டைக்கு வந்துட்டோம். வந்த காரணம் என்னன்னு சொல்றேன். நீங்க யாருன்னு என்னை கேட்டுட்டேன். நான் சொல்லித்தானே ஆகணும். நல்லா சொல்லுங்க. அப்பா, என் பேரு சேவக பெருமாளையா. கடை எங்க போட்டிருக்கீங்க? என்னது சேவிங் பெருமாள்? நீங்களே கடை எங்க போட்டிருக்கீங்க? அப்ப என்னை பார்த்தா சேவிங் பண்ற மாதிரி தெரியுதா? நீங்க தான் சொன்னீங்க சேவிங் பெருமாள்னு. சேவக பெருமாளியா? ஓ, சேவக பெருமாள். ஆமா மந்திரி. அம்மா பேரு? அம்மா பேரு சிலம்பாயி. உங்க சிலம்பல? சிலம்பவே மாட்டேங்குது. சிலம்பலையா? சிலம்பாய். சிலம்பாய் பேரு சிலம்பாயா? ஆமா. சர்த்தான். அப்ப சர்த்தான். சரி, திடீர்னு வந்திருக்கீங்களா அரண்மனைக்கு? என்ன காரணம்? காரணம் ஒண்ணுமில்ல, உங்க மகாராஜாவை பார்க்கணும். மகாராஜாவுக்கு உங்களுக்கும் உறவு என்ன? உறவு இருக்கிறனால தானே வந்திருக்கேன். அதான் உறவு என்ன? என்ன உறவு தெரியுமா? உங்க கோட்டை பெருமாள் இருக்கிறாருல. ஏன் உன்னால மறந்து கொடுத்து சாக சொல்றியா? ஏன் அவரு சாக வேண்டாமையா? நல்லா தான் இருக்காரு. நல்லா தான் இருக்கிறாரு. அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு? எங்க 2 பேத்துக்கு ஒரே ஒரு உறவு. என்ன உறவு? தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவுன்னா என்ன காரணம் தெரியுமா? தொப்புள் கொடி உறவுன்னு உனக்கு தெரியாதா? அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பி. நீங்க தம்பியா அவர் அண்ணனா? அவர் அண்ணன், நான் தம்பி. ஓ, நீங்க தம்பியா இருக்கும்போது அவர் அண்ணனா இருந்தார். ஆமா. அப்ப அவர் அண்ணனா இருக்கும்போது நீங்க தம்பியா இருந்து கணக்கு சரியா? சரிதானே? 2 ஒண்ணுதான். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அரண்மனையில நான் 30 வருஷமா வேலை பார்க்கறேன். ஆமா. இது வரைக்கும். சரி, இப்ப வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே கிடையாது. என்னைய? உங்களை நான் அரண்மனையில பார்த்துருக்கேன். பார்த்தது கிடையாது. திடீர்னு வந்து நான் தான் தம்பின்னா எப்படின்னா ஒத்துக்கிறது? அப்பா, எங்க கதையெல்லாம் சொன்னா பெரிய கதையா. ஐயோ வேண்டாம் சாமி, நம்ம கதையை பார்க்க முடியாம படுத்து தூங்குறாங்க. ஆமா, நாங்க என்ன ஆச்சுன்னா சின்ன பையன்ல 2 பேர் பிரிஞ்சு போயிட்டோமியா. அப்ப சிறுசா இருக்கும் போதே போயிட்டேன். ஆமா மந்திரி, அதான் நல்லது. பெருசானா பயமா இருக்கும். என்ன காரணம்? சிறுசா இருக்கும் போது போயிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆஹா, சிறுசா இருக்கும் போது போல சிறு பையனா இருக்கும் போது போயிட்டேன். அதான் விவரம் இல்லாம சின்ன வயசுல போயிடுறது. ஆமா, பெரிய ஆள் ஆயிட்டா அரண்மனை விட்டு போக முடியாது. எப்படி போறது? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஆமா, முதல்ல அண்ணரை பார்ப்போம். சரி, அவர் முதல்ல உங்களை தம்பின்னு ஒத்துக்கிட்டா. இன்னொன்னு, இந்த நகர், அதாவது உங்க நகர் இருக்குதுல்ல, இந்த நகர பேரு என்னப்பா? தெலுங்காபுரி சீமை. என்னது? தெலுங்காபுரி சீமை. தெலுங்காபுரி சீமை. இந்த தெலுங்காபுரி சீமையில நானும் என் பொண்டாட்டி அப்படி நடந்து வருகையில ஊர் மக்கள்லாம் ஒன்று பேசிட்டு இருந்தாங்கப்பா. என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஊர் மக்கள் பேசுறது, கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கு 2 பேத்துக்குமே ஒரே பிரசவத்துல 16 குழந்தை பிறந்திருக்குன்னு நான் சொல்லிட்டு வந்தோமா. எந்த கேனப்பை அப்படி சொன்னது? அட, என் பொண்ணாட்டி கிறுக்கு முண்டை அப்படி சொன்னது. உங்களை யார் சொன்னது? அந்த சொன்னவங்களை சொல்றேன் நான். 16 குழந்தை
ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்குது அப்படின்னு சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன். அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். பிறந்தது எத்தனை குழந்தை? ஏன்னா மகாராஜா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? கோட்டை பெருமாள் கோனாருக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால 7 குழந்தை பிறந்தது நான் யார்ட்டையும் சொல்லவே மாட்டேன். உன் தலை உன்கிட்ட இன்னைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் இதை 7 குழந்தைனே சொல்லிட்டு இருக்கிறீங்க? 7 குழந்தை பிறந்தது நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன். நீ 7 குழந்தை தான் பிறந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். எத்தனை குழந்தை தான் பிறந்திருக்கு? 7 குழந்தை தான் பிறந்திருக்கு. உங்க தலைமையில சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன். அடேங்கப்பா, ஏன் மேல நீ சத்தியம் பண்ற? ஏன் மந்திரி? இருக்கட்டும், முதல்ல மன்னரை பார்க்கணும், பிறகு ஆக வேண்டியதை கவனிப்போம். சரி இருக்கட்டும். வந்த காரணம் 7 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை தானமா வேணும். தானமா வேணுமா? ஆமா. ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஆமா, எங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை. தாய் தந்தை முதல் தெய்வம். சரி, குலதெய்வம் 3வது. ஆமா, இந்த 3 தெய்வங்களும் வழிவிட்டால் கண்டிப்பா குழந்தை பிறக்கும். உங்க பொண்டாட்டி குழந்தைனா ரொம்ப விருப்பமா? என்னது குழந்தைனா ரொம்ப விருப்பமா? ஆமா. ஏற்பாடு பண்ணுவோமா? குழந்தைக்கு மன்னர்கிட்ட போய் ஏற்பாடு பண்ணுவோமான்னு மந்திரி தானமா வாங்கி கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுவோமா? அதான் ஏற்பாடு பண்ணி கேட்கணும். ஏற்பாடு பண்ணுவோம்னா என்ன? ஏன் பொண்டாட்டி அப்ப ஏற்பாடு பண்ணுவோமா? ஏற்பாடு வீட்ல போய் பண்ணு. எங்க நீ என்னமா குருகுருனே பார்த்துட்டு இருக்கிற? அது என்னமோ தெரியல. மந்திரி, நீ பொம்பளையே பார்த்தது இல்லையா? ஏன் உங்க ஊர்ல இந்த மாதிரி அழகான பொம்பளையில இல்லையா? என்னது எங்க ஊர்லையா? என்னது? சரி இருக்கட்டும், மன்னரை பார்ப்போம். மன்னர் மன்னவா சேது. ஆமா மன்னா. என்ன காரணமாக அழைத்தீர்கள்? மன்னர் மன்னவா, என்னைக்காக நான் உங்கள்கிட்ட பிறண்டிருக்கேனா? நீ என்னைக்குமே பெறல மாட்டிய. அரண்மனையில் வேற யார்ட்டா நான் பிறண்டிருக்கேனா? 6 மணிக்கு மேலே வேண்டாம் மண்ணுக்குள்ள கொண்டு பெறலவிய. இல்லை, எப்பயாவது அரண்மனையில் வேற யார்ட்டா நான் பிறண்டிருக்கேனா? வேலையை பெறலவே மாட்டீர்கள். பேச்சில் பெறலவே மாட்டேன். பெறலவே மாட்டீர்கள். அதுல இருந்து 7 வருஷமா எப்பவும் பெறல்றது கிடையாது. 7 வருஷமாக இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து பெறலாமத்தே இருந்தீங்க. இப்ப பெறல பாக்குறிய வேண்டியதில்லை. பெறல்றதுக்கு இனிமேல் வேலையே கிடையாது. தாங்களுடைய தம்பி என்று சொல்லி தம்பி சேவக பெருமாள் வடதோசை வாங்கிட்டு வந்திருக்காரு. வடதோசை? வடதிசையில இருந்து வந்திருக்கிறார். என்னது? எனது தம்பி என்ன சேவக பெருமாளாகப்பட்டவர் வடதிசையிலிருந்து வந்திருக்கிறாரா? ஏன் இங்கு இப்பொழுது வந்தீர்கள்? இதற்கு முன்பாக எங்கே இருந்தீர்கள் கேட்டேன். சிறு வயதில் எனக்கும் என்னுடைய அண்ணருக்கும் சிறிய தகராறு ஏற்பட்டது. சின்னதாக இருக்கும்போதே போயிட்டேன். மந்திரியாரே, விளையாட்டுக்கு ஒரு நேரம் இல்லையா? சின்ன வயதிலே நான் பிரிந்து விட்டேன். தாங்களுக்கே தெரியும், என் உடன் பிறந்தவர் யாருமே கிடையாது. சிறுவயது முதல் நீங்களும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். எங்க தாத்தா முதல்ல மந்திரி, எங்க அப்பா அப்புறம் மந்திரி. இப்போ நான் 3வது முறையா வந்துகிட்டு இருக்கேன். இருக்கிறீர்கள், பாரம்பரியமா வர்றான். அப்புறம் எப்படி எனக்கு உடன் பிறந்தவர் இருக்க முடியும்? ஒருவேளை சின்ன வயசுல விவரம் தெரியாத இருக்கும்போது இருந்திருந்தா அது அல்ல அமைச்சரே. ஆனா முகச்சாடையை பார்த்தா உங்களை மாதிரி தானே இருக்கு. அப்படியா? ஆம். யாரங்க அவரை அழைத்து வாருங்கள். வர வேண்டும். இளையராஜா மண்டா, வணங்குகிறோம் மண்டா. மங்களமாக வாழ்வீர்களாக. ஆகட்டும் மண்டா. இருந்தாலும் தாங்களை மன்னா என்பதை விட அண்ணா என்று வணங்குவதில் மிகவும் மெச்சுகிறேன். நீங்கள் என்னை மன்னா என்பதை விட அண்ணா என்று அழைப்பது சால சிறந்ததுதான். சரி, ஏனென்றால் எனக்கு உடன் பிறந்தவர் யாருமே இல்லை. அப்படி ஒரு உறவை கொண்டாடி என்னை அண்ணா என்று அழைக்கும் போது எனக்கு என் ரத்தமே ஒரு சிலசிலப்பாகிறது. அண்ணா, நாம் இருவருமே சிறு வயதில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தோம் அல்லவா? செய்த குற்றத்தினால் பள்ளிக்கு வராத காரணத்தினால் ஆசிரியர் அடித்து விடுவார் என்று தாங்களிடத்தில் தெரிவித்துவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டேன். தாங்களுக்கு புரியவில்லையா? சரி, அதெல்லாம் உங்கள்கிட்ட நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இங்கே அரண்மனையில் விஜயம் செய்திருக்கிறீர்கள் இருவரும். ஆமா, முதலில் உணவு அருந்தி விட்டு வாருங்கள். அப்படி என்றால் ஆமாம், வந்து அதிக நேரம் ஆகிவிட்டது, களைப்பாகிருக்கும். இவ்வளவு நாள் சோத்துக்கு என்ன பண்ணீங்க மந்திரி? அந்த 7 கண்டிப்பா உண்டு. முதல்ல சாப்பிட்டு வாங்க. அறுசுவை உணவு தயாராக இருக்கிறது. அவர்கள் முதல்ல உணவு அருந்த செல்லுங்கள். அரண்மனைக்கு அழைப்பி விட்டு மன்னர் மன்னவா, எப்படி ஒரு சிறிய தவறு நடந்திருக்கிறது. என்ன தவறு? இந்த 7 குழந்தை பிறந்த விஷயம் யாராருக்கு தெரியும்? ஒன்று எனக்கு, என் மனையாளுக்கு, மருத்துவம் பார்த்த அந்த கிழவிக்கு, உங்களுக்கு. ஏன்னா நம்ம மைக்கில் சொல்லல, யாருக்கும் தெரியாது. இந்த 7 குழந்தை பிறந்த விஷயம் எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மந்திரியாரே, மன்னா, 7 குழந்தை பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயம் எப்படி கசிந்தது? 7 குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எனக்கு நிறைய வருமானத்தை அள்ளி கொடுத்தீங்க. போகிற வழியில் நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சமாக ஆரம்பித்தேன். இதுக்கு தான் சொன்னாங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு. மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டிய. என் முண்டாட்டி என்ன கண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலையே, என்ன குதூகலமாக இருக்குன்னு கேட்க, நான் சந்தோஷத்தில் மகாராஜாவுக்கு ஒரே பிரசவத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். மந்திரியாரே, உங்ககிட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டேன்.
என் பொண்டாட்டி காலையில் எப்படி தண்ணி அடிக்க போயிருக்கா. தண்ணி அடிக்க அந்த பழக்கம் அவளுக்கு கிடையாது. பைப்பில் குழாயில் அங்கே வரும்போது இந்த பெண்கள்கிட்ட பேசினா ஊர் வாயை மூடிடலாம். உளவாயை மூட முடியுமா? ஆண்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே வச்சிருப்பாங்க. ஒரு ஆம்பளைகிட்ட சொல்கிறதும் சரி, ஒரு பொம்பளைகிட்ட சொல்கிறதும் சரி. 100 ஆம்பளைகிட்ட சொல்கிறது ஒரு பொம்பளைகிட்ட சொல்கிறது ஒன்று. எப்படியோ குழந்தையில் ஒரு குழந்தை தானமாக பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அது போகட்டும் அமைச்சரே, இவர்கள் ஏதோ சூழ்ச்சியாக வந்திருப்பார்கள் தெரிகிறது. ஆம். அவர்கள் உணவறிந்து வருவதற்குள் நாம் குழந்தையை அழைக்க வேண்டும். இந்த குழந்தைகளை அவர்களிடமிருந்து நாம் மறைத்தாக வேண்டும். 7 குழந்தைகளை 7 குழியை விட்டு புதைக்கிறோம். அவங்க போனதுக்கு அப்புறம் தோண்டி எடுக்கிறோம். குழந்தைகளை வாழ வைப்பதற்கு வழி கேட்டால் குழந்தைகளை சாக வைப்பதற்கு இறந்து விடுவார்களா? ஏன் இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நம்மளுக்கு 8 கிணறு இருக்கு. 7 கிணத்துலையும் குழந்தையில உள்ள தள்ளி விட்டுருவான். அப்புறம் போனதுக்கு அப்புறம் கடப்பாறை வச்சு அடிச்சு தூக்கிடுவான். அந்த கிணறு பூரா தண்ணி இருக்கு, குழந்தை பூரா முங்கி சாகட்டும்னு. ஏன் இப்படி செய்தால் என்ன? எப்படி? அரண்மனை எல்லா இடத்துலையும் சுற்றி பார்ப்பாங்க. கோழி அடைக்கிற பஞ்சாரத்துக்குள்ள குழந்தைய மூடி வச்சிருவான். மிகவும் நன்று அமைச்சரே. அவங்க போனதுக்கு அப்புறம் குழந்தைய திறந்து விட்டுருவான். அவருடைய மனையாளை பார்க்கும் போது அரண்மனையை அங்குமிங்குமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்வையே சரியில்லை. தாங்கள் சொல்வது சிறந்ததுதான். கோழி அடைக்கக்கூட பஞ்சாரத்தில் இந்த குழந்தையை நாம் அடைத்து வைத்து விட்டோம் என்றால் கண்டுபிடிக்க முடியும். யார் வந்து கேட்டாலும் நான் உள்ளே இருப்பது கோழி என்று சொல்லி சமாளித்து விடுவோம். அது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். உண்மைதான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்றுதான். காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை பிடிக்கணும். ஆமா, இல்லைன்னா ஆகுமா? உண்மைதான். அது மாதிரி இவங்களை சமாளிக்கணும்னா சரி, கோழி அடிக்கிற பஞ்சாரத்திலே தாங்களுடைய குழந்தையை மூடி வைக்க வேண்டும். அப்படி என்றால் நமது குழந்தைகளை அழைத்து வாருங்கள். தெலுங்காயை அழைத்து வந்து, நான் சொன்னா கேட்காது, இளவரசி இல்லையா? ஆமா, மகாராணி. நான் அழைத்து வாருங்கள். நீங்க தான் சொல்லி கொஞ்சமா மன்னர் என்ன மகாராஜா மந்திரியார் என்ன சொல்றாரோ அந்த படி நடந்து கொள்ளமா. என்றால் 7 குழந்தைகளும் எவ்வளவு நாள் செல்லமாக வளர்த்து விட்டோம். அழைக்கின்றேன் தெலுங்காயி. பார்த்தீர்களா? வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று வந்து நலம் விசாரித்து விட்டு குழந்தைகளுக்கு வேண்டும் என்பதை கொடுத்து விட்டு சென்று விடுவீர்கள். உண்மைதான். எப்படி வளர்த்திருக்கின்றேன் பார்த்தீர்களா? அம்மா தெலுங்காயி, அம்மா தெலுங்காயி, வஞ்சகம் இல்லாதவங்க இங்க வாமா. அம்மா, எதற்காக உன்னை அவசரமாக அழைத்தோம் தெரியுமா? சொல்லவே இல்லை. நமது அரண்மனையில் யாரோ உனது சிற்றப்பா சிற்றன்னை என்று இருவர் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் 7 குழந்தைகள் பிறந்ததாகவும் அதில் ஒரு குழந்தையை தானமாக பெறுவதற்காக வந்திருக்காக ஏதோ சூழ்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மன்னர் மன்னவா, தாங்களுக்கோ 40 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் இந்த 7 குழந்தைகளும் உயிரோடு பிறந்தது. இந்த இடைவேளைக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த குழந்தை யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வருகிறோம். அவருடைய கண்களில் பட்டால் உனக்கு நோய் வந்துவிடும், கண் திருஷ்டி வந்துவிடும். ஆகையினாலே அவளுக்கு தெரியாம கொஞ்ச நேரம் இந்த கோழி அடிக்கிற பஞ்சாரத்தில் ஒளிஞ்சுக்க. உண்மைதானம்மா? சிறிது நேரம் அம்மா, அவர்களுக்காகத்தான் கூறுகிறேன். ஏனென்றால் அந்த சிற்றப்பா என்பவரை கூட நான் நம்பிவிடுவேன் போல தெரிகிறது. அந்த சிற்றன்னை என்பவர் அரண்மனையை நோட்டம் விட்டு கொண்டே இருக்கிறார். எங்காவது உங்களை கண்டுபிடித்து விட்டால் ஆகையினால் மந்திரி கட்டி காத்த அத்தனையும் வீணாகிவிடும். அதனால கொஞ்ச நேரம் கோழி அடிக்கிற பஞ்சாரத்தில் ஒளிஞ்சுக்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் திறந்து விட்டுருவேன். சென்று வாருங்கள். எப்படியோ கோழி அடிக்கிற பஞ்சாரத்தில் 7 குழந்தைகளையும் ஒழித்து வைத்து விட்டோம். மகாராணி அம்மா வந்து கேட்டால் என்ன சொல்றது? வர வேண்டுமாம்மா, சாப்பாடு எப்படி? நல்ல துருத்தியா சாப்பிட்டீங்களா? திருப்தியா போதும்னு சொல்றது சாப்பாடு ஒண்ணுதான். சரி, கை நிறைய சம்பளம் கொடுத்தா போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு 200 சேர்த்து கொடு, 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்போம். அதுலயும் ஓம் பஞ்சம் எப்பவும் குறையறது இல்ல. பிச்சிருவேன் உனியா இருக்கட்டும். அதெல்லாம் போயிட்டு போகுது. அரண்மனையை சுத்தி பாத்தீங்க, சாப்பிட்டீங்க, வந்தீங்க, போக வேண்டியதானே. போறதா? குழந்தையை பார்க்க வேண்டும். அட பாருங்க, நீங்க வந்த நேரம் 7 குழந்தைகளும் ஒரு குழந்தை கூட இங்க உள்ள இல்ல, அரண்மனையில் இல்ல. அப்புறம் 7 குழந்தைகளும் 7 ஊர்ல திருவிழா நடக்குது. திருவிழாக்கு போயிருக்கு. முத குழந்தை நார்த்தாமலைக்கு போயிருக்கு, 2வது குழந்தை இருங்கலப்பட்டி போயிருக்கு, 3வது குழந்தை வைத்தூருக்கு போயிருக்கு, 4வது குழந்தை கண்ணபுரத்துக்கு போயிருக்கு, 5வது குழந்தை திருவப்பூர் போயிருக்கு, 7வது குழந்தை சமயபுரத்துக்கே போயிருச்சு. என்ன கதையா? 7 குழந்தையில அரண்மனையில சத்தியமா இல்ல. சரி, அரண்மனை சுத்தி பார்ப்போம். சுத்தி பாருங்கள். என்ன பஞ்சாரங்க? கோழி அடிக்கிறது.
கோழி அடிக்கிறதா எங்க இருக்கு பஞ்சாயத்து காணவே காணா அதான் என் குஞ்சு கருங்குஞ்சு ஐயோ கைப்பிடி குஞ்சு கையில பிடிச்சா விஞ்ஞா விஞ்ஞா விஞ்ஞான்னு கத்தம் அது இல்லைங்க நான் ஆடு பார்த்திருக்கேன் மாடு பார்த்திருக்கேன் இந்த நீங்க சொல்றீங்களே குஞ்சு அதை மட்டும் பார்த்ததே கிடையாது ஏன் அந்த நேரத்தில் கண்ணை முடிக்க வைக்கலாம் சிலம்பாயி சிலம்பாயி வேகமா கிளம்பாயி நான் சொல்றேன் அதுல குழந்தை கோழியில குழந்தை தான் இருக்கு சத்தியமா சொல்றேன் அதுல அதே தான் என்ன அதேதான் கோழி என்ன கோன்னு கொக்கரையிடுற நீயே கோழி சத்தியமா சொல்லு அதுல கோழி தான் இருக்குன்னு சத்தியமாக ஹரிராமக்காரன் மீது சத்தியமாகவும் சரி அன்னை மகாலட்சுமி மீது சத்தியமாகவும் உள்ள இருப்பது கோழிதான் கோழிதானா கோழிதான் சரி நீ சொல்லிட்டேல இன்று முதல் அது குழந்தையாக இருந்தாலும் சரி கோழியாகவே போகட்டும் இது நான் கொடுக்குற சாபம் சரியா 7 குழந்தையும் கோழியா போகட்டுமா 7 குழந்தையும் கோழியாக போகட்டும் கோழியாக போகட்டும் இந்த அம்மா சாவலை விட்டு போயிருச்சு 7 குழந்தையிலும் கோழியா போட்டோம்னு சாபத்தை விட்டு போயிருச்சு அவர்கள் சென்று விட்டார்களா மன்னர் மன்னாவுக்கு போயிட்டாங்க அவர்கள் சென்று விட்டார்களே போயிட்டாங்க 2 ஆள் சம்பளம் மிச்சம் போய்விட்டார்களே ஆமா அப்படி என்றால் குழந்தைகளை அழைத்து வைத்து நீண்ட நேரமாகி விட்டது உடனடியாக மூச்சு அடைத்து விடுங்கள் குழந்தையை உடனே திறந்து விடுங்கள் உங்க குழந்தை உங்களை மாதிரி எவ்வளவு அழகா கூவுது அமைச்சரே விளையாடுவதற்கு நேரம் உறக்குயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு அமைச்சரே விளையாடுவதற்கு இது நேரம் அல்ல நான் உங்களிடம் என்ன தெரிவித்தேன் மன்னா குழந்தைகளை விடுவித்து அழைத்து வாருங்கள் என்று தானே தெரிவித்தேன் வந்தவர்கள் கோழியை கையில் பிடித்து விளையாண்டு கொண்டிருக்கிறீர்களே வந்தவர்களிடம் சத்தியம் கேட்டார்கள் உள்ளே இருப்பது குழந்தையா கோழியா என்று நான் கோழி என்று சொன்னேன் அவர்கள் கோழியாக போகட்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள் தாங்களுடைய 7 குழந்தையும் கோழியாக போய்விட்டது மன்னா இறைவா குழந்தைகளை கொடுப்பது போல் கொடுத்து விட்டு 7 குழந்தைகளுமே கோழியாக சமைத்து விட்டார்களே ஆண்டவா இந்த நாட்களாக குழந்தைகள் இல்லையே என்று மழலை செல்வங்கள் பிறந்தவளது சந்தோஷமாக இருந்தேனே அந்த குழந்தைகளையும் நீ பறித்து கொண்டாயே இறைவா இனிமேல் நான் உயிரோடு இருந்த பயன் அல்ல இந்த நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் இந்த நாடு வேண்டாம் உடனடியாக நான் சென்று என் உயிரை நான் மாற்றிக் கொள்கிறேன் கோட்டப்பெருமலை நில் எதற்காக நீ சாக வேண்டும் உனது குழந்தைகள் 7 எல்லை காவல் தெய்வங்களாக மாறிவிட்டார்கள் காவல் தெய்வம் இப்பொழுது உனக்கு ஆண் வாரிசு தருகின்றேன் நீங்கள் அரண்மனைக்கு சென்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் ஆண்டவா 7 குழந்தைகளுமே 7 எல்லைகளிலே காவல் தெய்வமாக இருக்கிறார்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கிறேன் என்று கூறுகிறேன் என்ன உங்கள் கருணை ஆண்டவா ஆண்டவா தங்கள் சித்தமே என் பாக்கியம் ஆண்டவா உழைப்பவன் வாழ்வே வீதியிலே உறங்குவதோ நடைபாதையிலே உழைப்பவன் வாழ்வே வீதியிலே உறங்குவதோ நடைபாதையிலே இரக்கம் காட்டத்தான் ஆதி இல்லை இரக்கம் காட்டத்தான் நாதி இல்லை சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பலவே இருக்கும் நிலை என்று மாறுமோ சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பலவே இருக்கும் நிலை என்று மாறுமோ
இருப்பவர் உள்ளம் திருந்திடுமா, ஏழ்மையும் வறுமையும் பறந்திடுமா. இருப்பவர் உள்ளம் திருந்திடுமா, ஏழ்மையும் வறுமையும் பறந்திடுமா. அழுபவர் சிரிக்கும் நாள் வருமா. சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பலவே, இருக்கும் நிலை என்று மாறும். உழைப்பவர் வாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை. உயர்ந்தவர் தாண்டிட தேவையில்லை, உள்ளது இழந்திட சொல்லவில்லை. உழைப்பவன் உயர்ந்தால் போதும் ஐயா, உழைப்பவன் உயர்ந்தால் போதும் ஐயா. தினம் சிரிப்பவர் பலவே, இருக்கும் நிலை இன்று மாறும். சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பலவே, இருக்கும் நிலை இன்று மாறும். ஆஹா அப்பா, அம்மா, நான் எங்கே இருக்கிறேன்? எங்கே இருக்கிறேன் அப்பா? எங்கு பார்த்தாலும் ஒரே இருளாக இருக்கிறதே, எனக்கு பயமாக இருக்கிறது. யாரோ இனம் தெரியாதவர், இனம் புரியாதவர்கள் சித்தப்பா சித்தி என்று என்னை தேடி வந்தார்கள் என்று பஞ்சார குடையில் போட்டு என்னை அடைத்து வைத்தீர்களே அப்பா. இப்பொழுது நான் யாருமற்ற அனாதையாக இருக்கிறேனே. கண்ணுக்கு கண்ணாக பொண்ணுக்கு பொண்ணாக போற்றி வளர்த்து பூவொரு தட்டிலும் பொன்னொரு தட்டிலும் முன்னழகு பின்னழகு பார்த்து பார்த்து வளர்த்தீரே அப்பா. அப்பா, எங்கே இருக்கிறேன்? என் அம்மா எங்கே இருக்கிறேன்? அப்பா அம்மா அப்பா அம்மா என்று அழுது குவித்தாலும் ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையே அப்பா. யாருமற்ற அனாதையாக இருக்கிறேனே அப்பா. கலைமகள் கை பொருளே, என்னை கவனிக்காள் இல்லையோ. விலையில்லா மாளிகையில் என்னை மீட்டவும் எவரில்லையோ. கலைமகள் கை பொருளே, என்னை கவனிக்காள் இல்லையோ. எவரில்லையோ. கலைமகள் கை பொருளே. உன்னிடம் ஆயிரம் ராகங்களே என்றும் உனக்குள் ஆயிரம் கீதங்களே. உன்னிடம் ஆயிரம் ராகங்களே என்றும் உனக்குள் ஆயிரம் கீதங்களே. இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே, இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே. இல்லை என்னை கேடும் வழி காட்டுங்களே. கலைமகள் கை பொருளே, என்னை கவனிக்காள் இல்லையோ. சொர்க்கமும் நரகமும் நம்பகமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே.
நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு நான் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டு ஏனோ துடிக்கின்றேன் ஏனோ துடிக்கின்றேன் என்னிடம் தெரியாமல் தவிக்கின்றேன் நிலையின் மாளிகைக்கு என்னை மீட்டவும் எவரில்லையோ கலைமகள் பொருளே என்னை கவனிக்க ஆளில்லையோ அப்பா அம்மா நான் என்ன செய்வேன் அனாதையாக வாழ்வதை விட இந்த இருள் சூழ்ந்த இடத்திலே நான் மட்டும் தனியாக எப்படி வாழப்போகிறேன் இனிமேல் நான் எதற்காக இருக்க வேண்டும் என் உயிரை மாய்த்து விடுகிறேன் அப்பா சக்தி நில். எதற்காக நீ சாக வேண்டும்? எதற்காக நீ பூலோகத்தில் மானிட பிறப்பாய் பிறந்தாய்? மயூசரக்கனை வதம் செய்வதற்காக நீ மானிட பிறப்பாய் பிறந்தாய். இப்பொழுது உனக்கு துணையாக பெரிய கருப்பனும் சின்ன கருப்பனும் வருகிறார்கள். மூவரும் சென்று மயூசரக்கனை வதம் செய்துவிட்டு பின்பு என் பாதம் வந்து சேருவாய் சக்தி. ஆண்டவா பரமேஸ்வரா எமையாலும் பரம்பொருளே நான் தான் இந்த உலகை காக்கக்கூடிய உமா மகேஸ்வர் என்பதை மறந்துவிட்டு தன்னைத்தானே மறந்து கண்ணீர் வடித்து விட்டேனே சிவசிவா. இந்த உலகம் தாங்குமா? இல்லை. தாங்கள் கூறியது போன்று இந்த இடத்திற்கு பெயர்தான் கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தாலையோ தான் என்று அகந்தை கொண்டவன் இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரியான நேரம் வந்துவிட்டது. அதோ என் மகன் சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் வேட்டையாடி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணவர்களை பக்கத்துணையாக வைத்து நான் இப்பொழுதே செல்ல வேண்டும். ஆஹா அன்னக்கிளியே உன்னை தேடுதே அன்னக்கிளியே உன்னை தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமிடி பாடுதே அன்னக்கிளியே உன்னை தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமிடி பாடுதே நதியோரம் பொருந்தேன் கொடி போல வளர்ந்தேன் வெயிலோடும் மழையோடும் மனம் போல் நடப்பேன் நதியோரம் பொருந்தேன் கொடி போல வளர்ந்தேன் வெயிலோடும் மழையோடும் மனம் போல் நடப்பேன் மழை பெய்தா வெயிலடிச்சு நாத்தினத்து கதிரத்து உள்ளடிக்கு புகையில் ஒண்ணு மாமே வருவானோ அன்னக்கிளியே உன்னை தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமிடி பாடுதே கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பண்ணா கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பண்ணா மழை பெய்தா புள்ளி போட்டு லவுக்கு தாரி புள்ளி அம்போ சேலக்காரி உள்ளடிக்கு போகையில் ஒண்ணு மாமே வருவானோ அன்னக்கிளியே உன்னை தேடுவே 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமிடி பாடுவே அன்னக்கிளியே உன்னை தேடுவே 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமிடி பாடுவே
இதோ என் மகன் சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் வேட்டையாடி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணவர் எதிர்பார்த்து சரியான நேரம் வந்து விட்டதால் அந்த மயூசரக்கனை வதம் செய்யும் நேரம் வந்து விட்டது. ஹலோ, இப்போ கருப்பு சின்ன கருப்பு வர்றாரு. தயவுசெய்து படுத்திருக்கவங்களாம் கொஞ்சம் எந்திரிங்க. வரும்போது யாரும் படுத்துடக்கூடாது. எந்திரிக்கப்பா, தயவுசெய்து பாருங்க. கொஞ்சம் என்னை பற்றி ஆத்தாமார்களே எந்திரிச்சு உட்காருங்க. இந்த காட்சியை பாருங்க, ரொம்ப ரொம்ப விகாரமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்படி கருப்புசாமி வரும்போது யாரும் தூங்கக்கூடாது, எந்திரிச்சு உட்காருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பி விடுங்கப்பா. தண்ணி போட்டா கருப்பா, தண்ணி போட்டா, தண்ணி போட்டா அலறுதடா. என்ன ரூபா கருப்பா, என்ன ரூபா ஆடாதே பேஜலையும் கருப்பா, பேஜலெல்லாம் அத்தி வச்சு வாப்பமாட்டா இந்த கருப்பசாமி. அட ஆடாதே பேஜலையும் அத்தி வைக்க வந்த வந்த கருப்பா, வந்த வந்தா. அட ஓடாதே பேஜலெல்லாம் ஒட்டி வச்சு பாப்பவனா பாப்பவனா. ஓடாதே பேஜலையும் ஒட்டி வைக்க வந்த வந்தா, வந்த வந்தா. ஆடாதே பேய்களையும் கருப்பா, பேய்களையும் ஆட்டி வைக்க வந்த வந்த கருப்பா, வந்த வந்தா. குட்டிப்பவனா கருப்பா, குட்டிப்பவனா அழகு மல்லி கருப்பசாமி கடட்டா கருப்பசாமி. ஆட்டு ரத்தம் குட்டிப்பவன்டா கருப்பா, குட்டிப்பவன்டா மலே கருப்பனடா, நான்டா கருப்பனடா. அட குட்டி ரத்தா குட்டிப்பவனா கருப்பா, குட்டிப்பவனா கொல்லி மல்லி கருப்பசாமி கடட்டா கருப்பசாமி. குட்டி ரத்தம் குட்டிப்பவன்டா கருப்பா, குட்டிப்பவன்டா கருப்பசாமி, நான்டா கருப்பசாமி. முன்னூறு குட்டி இலை எனக்கு குட்டி இலை முதல் குட்டி காவியாட்டா கருப்பா, காவியாட்டா. நூறு குட்டியிலே முத குட்டி காவியடா, எனக்கு காவலடா. அதான் 400 குட்டியிலே நடு குட்டி காவியாட்டா, காவியாட்டா. 400 கருப்பா குட்டியிலே நடு குட்டி காவியடா, எனக்கு காவியடா. ஆடாதே பேஜலையும் கருப்பா, பேஜலெல்லாம் அட்டி வச்சு பாப்பமாட்டா இந்த கருப்பசாமி. பேய்களையும் கருப்பா, பேய்களையும் பேய்களையும் ஆட்டி வைக்க வந்த வந்தா, நான் தான் சின்ன கருப்பா. கொல்லியாதே பேஜலெல்லாம் கருப்பா, பேஜலெல்லாம் ஒட்டி வச்சு பாப்பமாட்டா இந்த சின்ன கருப்பு. ஓடாதே பேய்களையும் பேய்களையும் ஒட்டி வைக்க வந்த வந்தா, நான் தான் சின்ன கருப்பா. பொறுமைசாமி, பொறுமையை வரணும். அங்க கிட்டு 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 கருப்பனோட அருவா மினு மினுக்குது. அங்கே இடி முழுகுது கருப்பனுக்கு அருவா மினு மினுக்குது. அங்கே இடி முழுகுது கருப்பனுக்கு அருவா மினு மினுக்குது. அங்க கிட்டு 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 கருப்பனோட அருவா மினு மினுக்குது. அங்கே இடி முழுகுது கருப்பனுக்கு அருவா மினு மினுக்குது.
ரத்தம் குடிப்பவன் நான் கொல்லி மல்ல கருப்பசாமி குட்டி ரத்தம் குடிப்பவன் நான் கொல்லி மல்ல கருப்பசாமி ஆட்டு ரத்தம் குடிப்பவன் நான் அழகு மல்ல கருப்பசாமி ஆட்டு ரத்தம் குடிப்பவன் நான் அழகர் மல்ல கருப்பசாமி அங்க கேட்டு 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 கருப்பனோட அருவ மினி மினுகிது அங்கே இடு முழகுது ஏ முன்னூறு குட்டியிலே முதல் குட்டி காவியடா முன்னூறு குட்டியிலே முத குட்டி காவியடா 400 குட்டியிலே நடு குட்டி காவியடா 400 குட்டியிலே நடு குட்டி காவியடா குட்டி ரத்தம் கருப்பா குட்டி ரத்தம் குட்டி பவனா ஆடா கொல்லி மல்ல கருப்பசாமி குட்டி ரத்தம் குட்டி பவன்டா கொல்லி மல்ல கருப்பசாமி ஆட்டு ரத்தம் குட்டி பவனா ஆடா அழகு மல்ல கருப்பசாமி அப்படியே ஆட்டு ரத்தம் குட்டி பவன்டா மல்ல கருப்பனடா ஆடா குட்டி ரத்தம் குட்டி பவனா கொல்லி மல்ல கருப்பசாமி குட்டி ரத்தம் குட்டி பவன்டா கொல்லி மல்ல கருப்பசாமி ஆட்டு ரத்தம் குட்டி பவனா அழகு மல்ல கருப்பசாமி ஆட்டு ரத்தம் குட்டி பவன்டா அழகர் மல்ல கருப்பசாமி அடா வந்து கருப்பா வந்து நிக்க மாட்டான் கருப்பா வர கொடுத்தா தப்ப மாட்டான் விட மாட்டா விட மாட்டா பைக்கெல்லாம் ஆட்டி வச்சு வாப்பவனா ஓடாத பைக்கெல்லாம் ஓட்டி வச்சு வாப்பவனா ஓடாத பேய்களையும் ஓட்டி வைக்க பாப்பா வந்து கருப்பா வந்து நிக்க மாட்டான் ஆட்டா வாக்கு சொன்னா தப்ப மாட்டான் நிக்க மாட்டா வாக்கு சொன்னா தப்ப மாட்டா ஆட்டா வந்து நிக்க மாட்டான் வரணும் எடுத்தா தப்ப மாட்டான் நிக்க மாட்டா வந்து தப்ப மாட்டா வந்து நிக்க மாட்டான் கருப்பா வர கொடுத்தா தப்ப மாட்டா வந்து நிக்க மாட்டா வரம் கொடுத்தா தப்ப மாட்டா வாக்கு சொன்னா தப்ப மாட்டா கருப்பா வைக்க மாட்டா குட்டியில முதல் குட்டி காவியடா 300 குட்டியில முத குட்டி காவியடா 400 குட்டியில நடு குட்டி காவியடா 400 குட்டியில நட்டு குட்டி காவியடா 500 குட்டியிலே எனக்கு அழகு குட்டி காவியடா 500 குட்டியிலே அழகு குட்டி காவியடா கொள்ள விளக்கம்ல சின்ன கருப்பு கொள்ள விளக்கம்ல சின்ன கருப்பு சோடி கொள்ள விளக்கம்ல எடுத்தபட்டு அகழ்ந்து ஒரே கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் சாத்தாபுரம் பெண்ணாகப்பட்டவள் சொன்னவர்கள் மகன சின்ன கருப்பா ஆபத்தை ஓடிவா தென்மகுதி தெலுங்காபுரி சீமை ஆத்தமனை எல்லை கூத்தாச்சு பள்ளம் கோபுரங்கள் வனத்துக்கு ஓடிவா மகனே கொத்தச்சு பள்ளம் கோபுர கத்தால வண்ணத்துக்கு ஓட்டிவா மகனை என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றாள் அந்த பெண்ணாகப்பட்டபடி என்ன ஆபத்தை என்பது தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் என்றால் அதுக்கு முன்பதாக இந்த கருப்பன நாடு வருவார்கள் எங்கு வருவார்கள் எதற்காக வருவார்கள் கொல்லிமலையை நாடி கொல்லிமலைக்கு சின்ன கருப்பா என் குடும்பத்து சிரமம் பில்லி சுனையம் வேணாட தெய்வம் காத்து கருப்பு ஆடாத பேயும் ஓடாத பேயும் உன்னை நாடி வந்திருக்கின்றோம் உன்னுடைய காலில் கட்டுன கட்டு கட்டுக்கும் வெட்டுக்கும் சொல்லுக்கும் பல்லுக்கும் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் கருப்பா ஜெய் ஆடாத பேயும் ஓடாத பேயும் உன்னுடைய காலில் கட்டுன கட்டு கட்டுக்கும் வெட்டுக்கும் சொல்லுக்கும் பல்லுக்கும் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் கருப்பா என்று இவருடைய ஆலய நாட்டி வந்து எனக்கோ படி காணிக்கை பாத காணிக்கையாக செலுத்தி செல்வார்கள்
அப்படி செலுத்தி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கருப்பன் வேண்டிய வரத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன். சரி, அப்படியே உட்கார் 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 உட்கார். சரி சரிதாலும் என்னுடைய ஆளை நாட்டி வந்து எனக்கோ பட்டை காணிக்கை பாத காணிக்கையாக செலுத்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கருப்பன் வேண்டிய வரத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவன். நான் கொடுத்தவர் நிறைவேறியவுடன் எனக்கோ காவி கொடுப்பார்கள். என்னென்ன காவி? ஆடு, மாடு, பன்றி, ஓச்சமல குட்டி, கருங்கட காவி கொடுப்பார்கள். கருங்கட காவி கொடுப்பார்கள். அன்னவர்கள் கொடுக்கக்கூடிய காவி ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான காவி குடிக்கக்கூடியவன். இந்த வெள்ளமிழக்குள்ள சின்ன கருப்பன் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான காவி குடிக்கக்கூடியவன். எனக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய காவி எங்கு மைந்து வரும், எப்படி மைந்து வரும்? எனக்காக கொடுக்கக்கூடிய காவி எங்கெல்லாம் மைந்து வரும்? ஆடுமையு கருப்பா அழகர் மலை, அழகர் மலை, அழகர் மலை, குட்டி மேயு கருப்பா கொல்லி மலை, ஆடுமையு கருப்பா அழகர் மலை, அழகர் மலை, அழகர் மலை, குட்டி மேயு கருப்பா கொல்லி மலை, கருப்பா குடிப்பவனா, 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 அழகு மலை எடடா கருப்பா சாமி, குடிப்பவனா, குடிப்பவனா, அழகர் மலை நீதா கருப்பனடா, குட்டி ரதா கருப்பா குடிப்பவனா, 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 கொல்லி மலை எடடா கருப்பா சாமி, குட்டி ரதோ கருப்பா குடிப்பவனா, குடிப்பவனா, அழகார நாதா கருப்பனடா, காபலுமே கருப்பா கரணடா, கரணடா, கருமிசை கருப்பு கரணடா, காபலுமே கரணடா, கரணடா, எனக்கு எல்லையடா, 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 எல்லா குட்டி எனக்கு கவியடா, எல்லைக்குமே அடடா, எல்லையடா, 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 எல்லா குட்டி உனக்கு கவியடா, குட்டிரதா கருப்பா குடிப்பவனா, 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 கொல்லிமலை நான்தா கருப்பசாமி, குட்டிரதா கருப்பா குடிப்பவனா, 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 குலகார நான்தா கருப்பனடா, கல்லலோ எனக்கு விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை, கலகரையா எனக்கு பூசையடா, அட வடக்கு நல்ல கருப்பா விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை, கதவனா பூசலல்லோ கருப்பா வருகுதுன்னு, வருகுதுன்னு, அட முன்ன போய் கருப்பா நின்னுடாதா, உனக்கு தலையறையா, தலையறையா, கருப்பு நல்ல உனக்கு பஞ்சு மெத்தே, வடகல்லோ கருப்பா விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை, வடகரையா எனக்கு பூசையடா, அட வகலுயா உனக்கு விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை, கருப்பு நல்ல உனக்கு பஞ்சு மெத்தே, அட பூசலல்லோ கருப்பா வருகுதடா, வருகுதடா, முன்ன போய் கருப்பா நின்னுடாதா, பரிசு கட்டி ஓடி வடா கருப்பா இந்த நேரம். அப்படி காவிகள் ஒடித்து விட்டு என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆடாத பேயும் ஓடாத பேயும் என்னுடைய ஆலயம் முன்பதாக எப்படியெல்லாம் ஆடும், எப்படியெல்லாம் ஓடும், எப்படியெல்லாம் ஆடும். ஆடாதே ஆடாத பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம், பேய்கள் ஆட்டி வச்சு கருப்பா வப்பவனா, ஆடாதே பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்க கருப்பா வந்தா வந்தா, ஓடாதே ஓடாத பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம் ஆட்டி வச்சு கருப்பா வப்பவனா, ஓடாதே கருப்பா பேய்கள் எல்லாம், பேய்கள் எல்லாம் நான் ஓட்டி வைக்க கருப்பா வந்தா வந்தா.
அடாத பேயும் அடாத பேயும் ஓடாத பேயும் ஓட்டி வச்சு பார்க்கக்கூடியவன் இந்த கொள்ள விளக்கமுள்ள சின்ன கருப்பன். அப்படி இருந்தாலும் அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் என்ன ஆபத்து என்பது அறிய வேண்டும், தெரிய வேண்டும். தெரிய வேண்டும் என்றால் எனது அண்ணா 18ஆம் படி பெரிய கருப்பு அழைக்க வேண்டும். 18ஆம் படி பெரிய கருப்பா, நீ எங்கே இருந்தாலும் ஓட்டி வர வேண்டும். மதுரை ஜில்லாவை விட்டு அதை சீக்கிரமாக ஓட்டி வர வேண்டும். ஓட்டோடு வரப்பட்டு 18ஆம் படி பெரிய கருப்பா. இவருடைய கருப்பன் எப்படி வருவார்? 18ஆம் படி பெரிய கருப்பன் அல்லகர் மலையை விட்டு அது சீக்கிரமாக ஓட்டி வர வேண்டும். எப்படியெல்லாம் வருவார்? சந்தானம்மா சந்தானமா சந்தானம்மா சந்தானமா அரு கட்டி கருப்பா மறி கழுந்தான். அட மதுரை நல்ல உனக்கு சந்தானமா 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 மறி தட்டி கருப்பா மறி கொழுந்தா. மதுரையிலே கருப்பா குதிரை வாங்கி வாங்கி குதிரை வாங்கி குதிரை ஏறி மல்லிகைப்பூ கருப்பா சரங்கட்டி நல்ல வெள்ளை குதிரை ஏறி குதிரை ஏறி ஆஹா ஓடிவாடா கருப்பா இந்த நேரம் வாகனத்தில் கருப்பா போறாவாரு போறாவாரு வண்டி மாடும் கருப்பா ரெண்டும் பூட்டி ஆஹா கருப்பா ஓடிவாடா உனக்கு நிலமலையாம் 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 நிறமலையாம் நேரம் ஒரு உனக்கு சங்குனாதா உனக்கு நிறமலையா நிறமலையா நிறப்பொரு கருப்பா முப்பூசையா சந்தானத்தால் கருப்பா பொட்டு வெட்டி பொட்டு வச்சு பொட்டு வச்சு பொட்டு வச்சு சாந்து பொட்டு கருப்பா மேடையிட்டு சந்தானமே சந்தானமே பொட்டு வச்சு பொட்டு வச்சு சந்து பொட்டு கருப்பா மேல வச்சு நெத்திக்குத்தான் உனக்கு நிலமலையாம் நிறமலையா நிலமலையாம் நிறமலையா நேரம் ஒரு உனக்கு முப்பூசையா நதிக்குமே நிறமலையா நிறமலையா நிறமொரு கருப்பா முப்பூசையா எட்டு வைக்கி உனக்கு கால்களுக்கு 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 எல்கலம்பூ கருப்பா சல்லாடமா எடுத்து வைக்கும் கருப்பா கால்களுக்கு கால்களுக்கு எற்கலம்பு கருப்பா சல்லாடமா மண்டையிடும் கருப்பா கால்களுக்கு 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 அதோலம்பூ கருப்பா சல்லாடமா அடமட்டிட்டும் கருப்பா கால்களுக்கு கால்களுக்கு மாதிலம்பு கருப்பா சல்லாடமா ஆடாதே ஆடாத பெய்ச்சல் எல்லாம் பெய்யலையோ பெய்ச்சல் எல்லாம் பெய்யலையோ அட்டி வச்சு கருப்பா பாப்பவனா ஆடாத கருப்பா பெய்யலையோ அடி வைக்க கருப்பா வந்தா வந்தா வரட்டாம் பெரிய கருப்பா அது சீக்கிரமாக ஓடிவா ஓடோடு வரமண்டு 18ஆம் பெரிய கருப்பு எப்படி வருவார்? அல்லகர மலையை விட்டு அது சீக்கிரமாக ஓடி வர வேண்டும். ஓடோடு வரமண்டு 18ஆம் பெரிய கருப்பா ஒட்டனல்ல பெருநடையும் கருப்பா பெருநடையாம் ஓடி வாடாம் இந்த வேலை கருப்பா இந்த நேரம் ஓட்டனல்ல பெருநடையா கருப்பா பெருநடையா ஓடி வாடா இந்த நேரம் கருப்பா இந்த நேரம் ஆதாரா கோபம் கொண்டு கருப்பா கோபம் கொண்டு ஆடி வாடாம் இந்த வேலை கருப்பா இந்த நேரம் ஆடாத அடி வைக்க ஓடி வாடா நீ சின்ன கருப்பா ஓடாதே பேஜெல்லாம் ஓட்டி வச்சு பாப்பாவனா ஓடி வாடாம் ஓடாதே கைகள் எல்லாம் ஓட்டி வைக்க வந்த வந்த
சின்ன கருப்பா குட்டிரதா குடிப்பவனா நாதா குடிப்பவனாம் பள்ளி மல்லி கருப்பனடா நாதா கருப்பனடா குட்டி ரத்தம் குடிப்பவன்டா கருப்பா குடிப்பவன்டா கருப்பனடா நான் தான் கருப்பனடா அட பச்சை ரத்தம் குடிப்பவனாம் பள்ளிகாரு கருப்பசாமி கருப்பசாமி பச்சை ரத்தம் குடிப்பவன் நான் தான் குடிப்பவன்டா அடிகார கருப்பனடா நான் தான் பெரிய கருப்பா குட்டிக்குதா தண்ணி பட்டா கருப்பா தண்ணி பட்டா குள்ளுகுதடா என்ன அருவா கருப்பா என்ன அருவா குட்டிக்குதா தண்ணி போட்டா கருப்பா தண்ணி போட்டா குளுங்குதடா என்ன அருவா கருப்பா என்ன அருவா ஆட்டுக்குதான் தண்ணி பட்டா எல்லாருதாரா என்ன அருவா என்ன அருவா அதுக்குத்தான் தண்ணி போட்டா கருப்பா தண்ணி போட்டா தண்ணி போட்டா அலறுதடா என்ன அருவா கருப்பா என்ன அருவா எல்லைக்குதா எல்லா ஜடா கருப்பா எல்லா ஜடாம் எல்லா குட்டி காவியடா உனக்கு கவியடா எல்லாக்குமே எல்லையடா கருப்பா எல்லையடா எல்லையடா எல்லை குட்டி காவியடா உனக்கு காவியடா வந்தி வந்தி நிக்க மாட்டான் கருப்பா நிக்க மாட்டான் பரம் கொடுத்து தப்ப மாட்டான் கருப்பா தப்ப மாட்டான் முன்னே வந்து நிக்க மாட்டான் கருப்பா நிக்க மாட்டான் வரம் கொடுத்தா தப்ப மாட்டான் கருப்பா தப்ப மாட்டான் ஓட்ட நல்ல பெருநடையா கருப்பா பெருநடையாம் ஓடி வராம் இந்த வெள்ளை கருப்பா இந்த நேரம் ஓட்ட நல்ல பெருநாடையா கருப்பா பெருநாடையா ஓடி வாடா இந்த நேரம் கருப்பா இந்த நேரம் முன்னூறு குட்டியிலே உனக்கு குட்டியிலே முதல் குட்டி காவியடா உனக்கு காவியடா முன்னூறு குட்டியிலே கருப்பா குட்டியிலே முதல் குட்டி காவியடா எனக்கு காவியடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு உனக்கு கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாட்டமா கருப்பா சல்லாட்டமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு இருக்குலம்பூ சல்லாட்டமா கருப்பா சல்லாட்டமா அட மண்டி இடு கால்களுக்கு காதுலம்பு சல்லாட்டமா சல்லாட்டமா மண்டியிடும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு ஆதிலம்பூ சல்லாட்டமா கருப்பா சல்லாட்டமா 18ஆம் படி பெரிய கருப்பா அது சீக்கிரமா ஓடி வா ஓட்டு ஓட்டி வர 18ஆம் படி பெரிய கருப்பு சரி சரி செங்கலுக்கு இப்போ வருவார் உட்காரு சரி போட்டி வர வேண்டும் எவ்வளோ கருப்பன் 18ஆம் படி பெரிய கருப்பன் அது சீக்கிரமாக ஓட்டி வா அவரெல்லாம் ஓட்டி வர வேண்டும் கருப்பா